நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மனது நிமிர்தலின் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லோரும் கர்த்தருக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கூட நேரம் தியானிக்கலாம். நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை வந்து யோவான் 1வது அதிகாரத்தில் உள்ள சில சம்பவங்களை குறித்து நம்ம இந்த நாளில் நினைச்சே போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நடந்து போகும்போது யோவான் ஸ்நானகன் தான் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுவார். 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, அழகா தேவ ஆட்டுக்குட்டின்னு ஆண்டவரை பற்றி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதை கேட்ட உடனே அவங்க கூட 2 பேர் என்ன செஞ்சிடறாங்க, அவங்க போயிடுறாங்க. போனதில் ஒருத்தர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது யாருன்னா யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் அதை சொன்னதோடனே ஆண்டவரை பின்பற்றி 2 பேர் போகிறாங்க. அந்திரேயா சீமோன் பேதுருவின் பேதுருவோட சகோதரன் அந்திரேயா போகிறான். அவன் தான் திரும்ப போயிட்டு யாரை கூட்டிகிட்டு வரானோ, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோன்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சுட்டு வராங்க, கூட்டிகிட்டு. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்த உடனே அவர் பின்னாடி போகிறாங்க. ஆண்டவர் பார்க்குறவங்களும் அவர் பின்னாடி என்ன செய்வாங்க, வருவாங்க. இதில் நம்ம இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்னு பார்த்தா, இதில் 2 பேரை குறித்து முதல்ல தியானிக்க போயிடும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட வராங்க. அதில் சீமோன் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன் அந்திரேயா கூட்டிகிட்டு வரான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா. இதில் ஒவ்வொருத்தரை சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இதில் பிலிப்பை தனியாக பார்க்குறாரு. பிலிப்புங்கிற ஒரு மனிதனை தனியாக பார்த்துட்டு, நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு வந்து வித்தியாசமானது. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டாருனாலே நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம். அவருடைய அழைப்பு, அவருடைய வார்த்தை. இப்போ நம்ம ஒரு செய்தி கேட்குறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை நம்மளோட பேசுது, ஆண்டு நம்ம கூட பேசுகிறாங்கும்போது அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டுட்டுனாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு செஞ்சோம் அர்த்தம். அப்போ இங்கே பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுருவினுடைய ஊரனாகிய பெத்சாயிதா பட்டணத்தான். அந்திரேயா பேதுரு இவங்களுடைய அதே ஊரில் சேர்ந்தவன் தான் அந்த பிலிப்பு என்பவன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அழைத்துட்டு வராங்க. இப்போ பிலிப்பை வந்து ஆண்டவர் அழைத்துட்டு வராரு. இப்போ நாத்தான்வேலையும் வந்து பிலிப்பு என்ன செஞ்சுட்டு வரான், கூட்டிகிட்டு வரான். அப்போ நாத்தான்வேலை வந்து பிலிப்பு ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு 47வது வசனம் யோவான் 1வது அதிகாரத்தில் அழகாக போடப்பட்டிருக்கு. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறார். அப்போ பிலிப்பா ஆண்டவர் அழைக்கிறாரு. பிலிப்பு கூட்டிகிட்டு வர ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கும்போதே இவன் வந்து ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறார். நம்மளை குறித்து ஆண்டவர் எப்படி சொல்ல போகிறார்? அப்போது அதுதான் நம்ம இந்த நாளை நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டருடைய பார்வையில் நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 48வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீர் என்னை எப்படி அறிவீர் அப்படின்னு கேட்கும்போது, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் வந்து ரபி, நீர் தேவனுடைய குமாரன். அதை சொன்ன உடனே நாத்தான்வேலுக்கு இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன், இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், நீ இதுக்கு எப்படி இருக்கிய, நீ அத்திமரத்தின் கேட்க நான் உனக்கு சொன்னவில்லையா, இதை சொல்கிறதுனால நீ என்னை விசுவாசிக்கிற, இதிலும் பெரிதானவைகளை நீ என்ன செய்வாய், காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு நாத்தான்வேலுக்கு வந்து அவனை குறித்து ஆண்டவர் வந்து, நீ கபடற்ற ஒரு உத்தம கபடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றான்ங்கிறது ஆண்டவருக்கு அவனை பற்றி என்ன செய்து தெரியுது. ஏன்னா அழகா சங்கீதம் 116வது வசனத்தில் ஒரு படப்பா, கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். ஆண்டவருக்கு வந்து கபடுத்தனமாக நம்மளுடைய இருதயம்,
நம்ம வாழ்க்கையை ஒரு கபட்டு வாழ்க்கை இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனா என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மளை வந்து எடுத்து பயன்படுத்துகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நாத்தான்வேலை வந்து ஆண்டவர் வந்து அவன் அங்கே வரும்போதே ஏன் அவன் இருதயம் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் வந்து கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவனை வந்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் வந்து ஒரு கபடற்ற ஒரு உத்தமன். அவன் வந்து எந்த ஒரு அத்திமரத்தின் கீழே இருக்கும்போதே நான் அவனை கண்டேன். அப்போ அவனை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வச்சிருந்துருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் வந்து அவனை பார்த்தோன்னே என்ன செய்கிறார் சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு வார்த்தையும் கொடுக்குறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்ட்டு. இந்த நாள்லையும் நமக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் தரார், பெரிதானவைகள். ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களை நம்ம காணணும்னா நம்ம இருதயம் வந்து கபடற்ற ஒரு இருதயமாக என்ன செய்யணும் இருக்கணும். நம்ம வாழ்க்கை கபடற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம நாத்தான்வேலை போல ஒரு உத்தமர்களாக நம்ம என்ன செய்யணும், வாழணும். அப்படி நம்ம வாழும்போது ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே என்ன செய்யப்படும். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவனை பார்க்குறாரு. நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவன் வந்து அவனை பிலிப்பு கூட்டிகிட்டு வராரு. ஆனால் அவர் ஏசப்பா வந்து அவன் வரும்போதே அவர் என்ன செஞ்சிட்டாரு, பார்த்துட்டாரு. இப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், சில கூட்டங்களுக்கு போகிறோம், தனியாக இருந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்போ நம்ம இருதயம் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை திங்க் பண்ணிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதுதான் நான் இதில் நமக்கு ஆண்டவர் சொல்கிறது. அப்போ நம்ம வந்து ஆண்டவரை தேடி எந்த இடத்துல ஆலயத்துக்கு போகலாம், கூட்டங்களுக்கு போகலாம், நீங்கள் வீட்டில் உட்காந்து தனியாக வேதத்தை வாசித்து ஜெபிக்கலாம். எப்படி நம்ம ஆண்டவரை தேடி எந்த வேலை நம்ம ஆண்டவரை தேடி போனாலும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கபடற்ற வாழ்க்கையாக உத்தம வாழ்க்கையாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடி போகும்போது தேடும் போதே ஆண்டவர் நம்மளை வந்து என்ன செஞ்சிருவார், தேடி வந்துடுவார். அதான் தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த போதே உனக்கு ஆன்சர் வந்துட்டு அந்த தேவதூதன் வந்து என்ன செய்வார், சொல்லுவார். இப்போ மரியாதை ஆண்டவர் தேவதூதன் போய் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. யோசேப்புக்கு சொப்பனத்தில் தேவதூதன் காணப்படுறாரு. அப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவங்கள என்ன செய்வார், தேடி போவார். அப்போ ஆண்டவரே நம்மளை தேடி வருகிற அவருடைய வார்த்தை தேடி நம்மளை என்ன செய்யணும், வரணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கையா, ஒரு உத்தம ஒரு வாழ்க்கையா, ஒரு ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையா நம்ம என்ன செய்யணும், வாழணும். நம்ம இப்போ நாத்தான்வேலை பற்றி தியானித்தோம். அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பிலிப்பு. ஆண்டவர் வந்து நம்ம பிலிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் பிலிப்பை பார்த்து கூப்பிடுறாரு. நம்ம பார்த்தோம், மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாக இருந்து பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்கிறார். அந்த பிலிப்பை ஆண்டவர் எங்கே எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜனங்களெல்லாம் துன்பப்படுத்தும் போது அதுக்கு முன்பாக ஸ்தேவான் அவங்க வந்து கொலை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடு வைத்தான். சிதறி போனவர்கள் எங்கு திருந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ ஸ்தேவானை கொண்டுட்டாங்க. இப்போ நிறைய ஆண்டவர் அறிந்த அந்த சீஷர் நிறைய பேரை என்ன செஞ்சுட்டாங்க, சிதறி போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிலிப்பன் பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்த்தோம். பிலிப்பு ஆண்டவர் என்ன செஞ்சார், அழைத்தார். அந்த பிலிப்பு வந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்திற்கு சமாரியாங்கிற ஒரு பட்டணத்தில் போய் பிலிப்பு செய்த அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். ஆண்டவரை குறித்து என்ன செய்கிறார், பிரசங்கிக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அவர் பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல 8வது வசனம் போடப்பட்டிருக்கு, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. பிலிப்புடைய ஊழியம் வந்து அந்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கான ஒரு ஊழியமாக இருந்துச்சு. அவர் போய் ஒரு பட்டணத்தில் சமாரியாங்கிற இடத்துல போய் ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே வந்து பெரிய அதிசயங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டதை கண்டு அவர் இதனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, கவனிக்கிறாங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு, நிறைய ஜனங்கள் கேள்வியும் படுறாங்க, பார்க்குறோம். கண்டுங்கிறது பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அதை முதல்ல பார்த்தோம், பிலிப்பை யார் பார்க்குறா, தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார், அவர் போகும்போது பிலிப்பை பார்த்து அவரை அழைத்ததுனால இப்போ பிலிப்புக்குள்ள தேவன் இருக்கிறதுனால அவர் செய்கிற அதிசயம், அவர் பிரசங்கம் பண்ணும்போதே அங்கே நிறைய அதிசயங்கள் நடக்கும். அதில் என்னது அழகாக போடப்பட்டிருக்கும், பிலிப்பு செய்த அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான்.
பிலிப்பு செய்த அதிசயங்களை, அவன் என்ன அதிசயங்களை செய்தார் அப்படின்னு நீங்கள் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமானார்கள். நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, திமிர்வாதக்காரர்களுக்கு சுகமாகுது, பிசாசு பிடிச்சவங்களுக்கு சுகம் கிடைக்குது. நிறைய அவர் பிரசங்கம் பண்ணும்போதே ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்ததுனால எல்லாருக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வருது. எல்லாரும் அந்த ஒரு அந்த சமாரியா பட்டணத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செய்யுது வருது. ஒரே ஒரு மனிதன் அந்த பட்டணத்துக்குள்ள போனதுனால, ஒரு மனிதன் அந்த பட்டணத்துக்குள்ள போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால அங்கே அந்த பட்டணத்துக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. அப்போ அந்த ஒரு மனுஷன், அந்த பிலிப்புங்கிற ஒரு மனுஷன் போனதுனால அந்த பட்டணமே சந்தோஷப்படுது. அப்போ நம்ம இருக்கிறதுனால ஒரு பட்டணம் சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளாம் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், முதல்ல நான் இருக்கிறதுனால என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரணும். அப்போ யாருடைய பார்வை நம்ம மேலே படணும்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய பார்வை நம்ம மேலே என்ன செய்யணும், படணும். நான் அதுதான் சொல்கிறேன். பிடிப்பாக ஆண்டவர் என்ன செய்தார், பார்த்தார். நாத்தான்வேலே ஆண்டவர் பார்த்தார், அவனுடைய கேரக்டர்னால அந்த இடத்துல பார்த்தார். இப்போ பிலிப்புக்குள்ளே அப்படி ஒரு பெரிய கேரக்டர் இருந்திருக்கலாம். பிலிப்பை ஆண்டவர் ஒரு நாள் வித்தியாசமாக என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அழைத்தவர் தேவன், பிலிப்பை அழைத்தது தேவன். ஒருவேளை இந்த வார்த்தையை உட்காந்து நீங்கள் வீட்டிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் ஏதாட்டு பெரிய பிரச்சனைகள் நிமித்தமாக சோர்ந்துருக்கலாம். உங்களை அழைத்த தேவன் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். உங்களுக்குன்ற ஒரு நாள் வச்சிருப்பார். அன்றைக்கு உங்களை கொண்டு எந்த சபையில் எந்த இடத்துல உங்களை நிறுத்துறாரோ அந்த இடத்துல உங்கள் நிமித்தமாக ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். ஏன்னா உங்களை அழைத்தது கர்த்தர், உங்களை அழைத்தது தேவன். அப்போ நம்மளை ஆண்டவர் அழைத்திருந்தீங்க. ஒருவேளை ஊழியம்தான் இல்லை, ஒருவேளை இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு ஊரில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, ஆனால் என் வேலையில் இப்படி ஒரு பிரச்சனையில் நான் இருந்துட்டுருக்கேனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ள நான் வாழ்ந்துட்டுருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் அன்றைக்கு பிலிப்பை பார்த்து அழைத்தீங்க, இந்த நாளில் உங்கள் பார்வை என் மேலே என்ன செய்யட்டும், படட்டும். நீங்கள் என்னை அழைக்கும் போது அந்த நாளில் பிலிப்பு போனது நிமித்தமாக அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். அப்போ என் நிமித்தமாக என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வேணும். அப்போ அந்த சந்தோஷம் வரணும்னா ஆண்டவர் நம்மளை அழைக்கணும். ஆண்டவர் அழைக்கிற விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை, ஆண்டவர் அழைக்கணும்னா அவருடைய பார்வை நம்ம மேலே படணும். அவர் நமக்கு ஒரு காரியத்தை தரணும். அது ஊழியமாக இருக்கலாம், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலையாக எங்கே இருந்தாலும் அவருடைய பிள்ளையாய் அவரை மகிமைப்படுத்துறவங்களா நம்ம என்ன செய்யணும், வாழணும். இந்த இடத்துல பிலிப்பை ஆண்டவர் அழைத்ததுனால, அவன் அந்த ஒரு ஊழியத்துக்குள்ள இருந்ததுனால, கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கிக்கிற இடத்துலலாம் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்தார், அவரை கொண்டு செய்தார். அப்போ வியாதி உள்ளவங்களுக்குலாம் அந்த இடத்துல வியாதி சுகம், அது வரைக்கும் நடக்க முடியாதவர்களுக்கு நடக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அப்போ அந்த பட்டணத்தில் ஒவ்வொரு வீட்லையும் பட்டணத்தில் சந்தோஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தெருலையும் அற்புதம் நடந்திருக்கணும், ஒவ்வொரு வீட்லையும் அற்புதம் நடந்திருக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போன எல்லா இடத்துலையும் அதிசயம் என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும். அப்படி நம்மளை ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் தேவனால் நம்மளால் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை ஆண்டவர் நடத்துறதுக்கு விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பார்வைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பார்வைக்குள்ள நம்ம வரணும். அனுதினமும் நம்மை ஆண்டவரை தேடுகிறவர்களாக, என்றைக்கோ கண்ணீர் வரும்போது கஷ்டம் வரும்போது ஆலயத்துக்கு போகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கும்போது பிலிப்பை போல, இந்த நாத்தான்வேலை போல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான நேரத்தில் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் 2 பேரை வச்சு தியானித்தோம் ஏசப்பா. பிலிப்பை பற்றி நாத்தான்வேலை வைத்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. நாத்தான்வேலை போல ராஜா, நாத்தான்வேலை போல தகப்பனே ஆண்டவரே, என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த ஒரு இருதயத்தை தாங்க. நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே பிலிப்பை எடுத்து பயன்படுத்தின தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அவங்க இருக்கிற இடங்களில் வசிக்கிற பகுதிகளில் ஆண்டவரே உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருத்தரும் மேலே உடைய பார்வை படட்டும் ராஜா. ஆண்டவரே பிலிப்பி நிமித்தமாக அன்றைக்கு இந்த சமாரியா பட்டணத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு ராஜா. அதே போல ராஜா எங்கள் நிமித்தமாக ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் நிமித்தமாக, அந்த பிள்ளைகள் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அந்த ஊரில் ஒரு சந்தோஷம், அந்த பட்டணத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியாக ராஜா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை அதிசயங்களை நீங்கள் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.